அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் கடற்படை தளத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அதில் 2 போலீஸ் அதிகாரிகள் என்றும் தெரியவந்துள்ளது. இருப்பினும் பலியானவர்கள் குறித்த உறுதியான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. ராணுவத்தினர் போன்று உடை தரித்து வந்த 2 இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. அவர்களில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மற்றொருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த கடற்படை தளங்களில் ஒன்றான வாஷிங்டன் தளத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். தாக்குதலுக்கான காரணம் குறித்து இதுவரை தெரியவில்லை. வாஷிங்டன் கடற்படை தளத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு அதிபர் ஒபாமா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது மிகவும் கோழைத்தனமான செயல் என்றும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தப்படும் என்றும் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் எனவும் ஒபாமா குறிப்பிட்டுள்ளார். I've made it clear to my team that I want the investigation to be seamless so that federal and local authorities are working together. And as this investigation moves forward, we will do everything in our power to make sure whoever carried out this cowardly act is held responsible.